லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்லுங்கம்மா, யாருக்கு நாடி ஜோசியம் பார்க்கணும்? உங்களுக்கா? ஐயோ இல்ல, எனக்கு இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பேப்பர்ல இருக்கிற ரேகைக்கு தான் ஜோசியம் பார்த்து சொல்லணும். என்ன இது? சின்ன குழந்தையோட ரேகை மாதிரில இருக்கு. ஆமா ஆமா சாமி, இது ஒரு சின்ன பையனோட ரேகை தான். குழந்தைக்கு நீங்க யாரு? அந்த குழந்தை வரலையா? இல்ல சாமி, இது எங்க வீட்ல வேலை பாக்குற வேலைக்காரியோட புள்ளையோட ரேகை. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு படுபாவி அந்த பொண்ணை கெடுத்துட்டு போயிட்டான் சாமி. ஐயோ பாவம். ஆமா, இப்ப பாருங்க, அவளுக்கு 6 வயசுல ஒரு பையன் இருக்கான். இதுல சோகம் என்னன்னா, அவளுக்கு அவளை கெடுத்துட்டு போனவன் யாருன்னே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அட கடவுளே, என்னம்மா சொல்ற? ஆமா சாமி, இப்ப அந்த குழந்தை அவன் அம்மா கிட்ட அப்பா யாரு அப்பா யாருன்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். பாவம், அவளால என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு அவ பதில் சொல்ல முடியாம தினமும் துடியா துடிச்சிட்டு இருக்கா. அதை என்னால கண் கொண்டு பார்க்க முடியல சாமி, கஷ்டமா இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் உங்களோட நினைப்பு எனக்கு வந்துச்சு. டக்குன்னு குழந்தையோட ரேகை எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். சாமி, நீங்க தான் அந்த குழந்தையோட அப்பா பேரு, குலம், கோத்திரம் எல்லாத்தையும் பார்த்து சொல்லணும். பாவம் அந்த குழந்தை. நீங்க கொஞ்சம் பொறுங்க, நான் பார்த்து சொல்றேன். இருங்க. நாகலட்சுமி அம்மா, விக்ரம் கைரேகையை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அடடே, இது தெய்வ பார்வை உள்ள ரேகையாச்சே. இந்த ரேகை உள்ளவன் ராஜயோகம் உள்ளவனாதான் இருப்பான். இருங்கம்மா, இதுக்கான ஓலை இருக்கான்னு நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். இருங்கம்மா, வரேன். ஆமா, பெரிய தெய்வ பார்வை. அவனுக்கெல்லாம் போய் பில்டப் கொடுத்துக்கிட்டு, அவனே ஒரு வேலைக்காரியோட பையன், அவன் பெரிய ராஜயோகக்காரன். ராஜயோகம். நாகலட்சுமி அம்மாக்கு என் மேலேயும் விக்ரம் மேலேயும் அப்படி என்னதான் கோவமோ? சும்மா எங்களையே இப்படி பெருச்சாலி மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. பாவம், இப்போ வினயையும் விட்டு வைக்கல. அவங்க இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போதோ? மித்ரா, என்னம்மா ஒரு மாதிரியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். இல்லையே, நீ வீட்லயும் ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்த. இப்ப இங்கேயும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? டாக்டர்கிட்ட போலாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தண்ணியில நின்னு வீட்டுல போட்டேன்லம்மா, அதான் லைட்டா தலைவலிக்கிற மாதிரியே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா. அதானே பார்த்தேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வேலையெல்லாம் செய்யாத, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. நீ எங்க கேக்குற? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத என்ன? சரிங்கம்மா. இத பாரு, பேசாம போய் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. என்னாச்சு மித்ராக்கு? ஏன் ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கா?
நீங்க கொண்டு வந்த ரேகையை ஆராய்ஞ்சி ஓலை படிச்சதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த ரேகைக்காரனுடைய பேரு வா, போ, வி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுல தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுது. நான் சொன்னது சரிதானே? ஐயோ 100% சரி சாமி. அவன் பேரு விக்ரம். இருக்கட்டும். இந்த மாதிரி ரேகை ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. லட்சத்துல ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரேகை அமையும். ஆமா, இந்த கைரேகைக்காரனை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னீங்க? உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியோட மகன் ரேகன் தானே நீங்க சொன்னீங்க? ஆமா சாமி, எங்க வீட்ல சமையல் வேலை செய்யற வேலைக்காரியோடைய பையன் ரேகை தான் இது. இங்க வரும்போது நிற மாசமா வந்தா, இப்ப அந்த பையனுக்கு 6 வயசு ஆகுது. ஆனா நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையம்மா. இந்த பையன் பிறக்கும் போதே கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையாதான் பிறந்திருக்கணும். இதைத்தான் ரேகை சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகா ராஜ யோக ஜாதகக்கார பையன். இவன் பாதத்தை தரையில பட விடாம கையில தூக்கி தாங்கறதுக்குன்னு ஒரு பட்டாளமே இவன் வீட்டுல இருப்பாங்களே. நீங்க என்னடான்னா வேலைக்காரியோட மகன்னு சொல்றீங்க? சாமி, நான் எதுக்கு பொய் சொல்லணும்? அம்மா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. இந்த ஓலை பொய் சொல்லாதுன்னு நான் சொல்றேன். நீங்களே சொன்ன மாதிரி அந்த அம்மாவோட கஷ்டம்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுடைய பரம்பரையை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க பரம்பரை ஊர்லயே செல்வாக்கான குடும்பம். அப்படி இல்ல, நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு இருந்தா இனிமே அந்த பையன் பணக்காரனா மாறுவான். அதுவும் அவங்க அம்மா வழியில தான் நடக்கும். இப்ப நீங்க சொன்னீங்களே, இது வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, அந்த வேலைக்காரிய ஏன் மருமகனுக்கு கட்டி வைக்கணும்னு என் அன்னிக்கு அடி மனசுல ஒரு அடங்காத ஆசை. அந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலைக்காரி மகன் கோடீஸ்வரனா ஆயிடுவான். என்னம்மா யோசனை? ஒண்ணுல சாமி, நீங்க சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். அத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கைரேகையை நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த பையனோட அப்பா யாரு, அவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, எந்த ஊரு, இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன் சாமி. இந்த பையனுடைய தகப்பனார் பேரும் வா, வி, ஓ அந்த மாதிரி ஆரம்பிக்கிற பேரா தானே இருக்கணும். வியா, வீணா, வினை. நீங்க என்னமோ அப்பா யாருன்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஆனா பரதனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டியா இருந்த மாதிரி இவனுடைய தகப்பன் இவனுக்கு சாரதியா முப்பொழுதும் கண்ணும் கருத்துமா கண் இமை போல காத்துட்டு இருப்பான். அவனை மீறி ஒரு காத்து கருப்பு கூட அந்த பையனை அண்ட முடியாது. அப்படி ஒரு 7 அடுக்கு பாதுகாப்புல இருக்கிற மாதிரி அவன் இருப்பான். இந்த பையனுடைய பலமே அவனுடைய தகப்பன் தான். அவன் அருகாமையில் இருக்கிற வரைக்கும் அந்த பையனுடைய பலம் கூடிக்கிட்டே போகும். ஆனா ஒண்ணுமா, வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பையனுடைய நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. சூரியன் 8ல மறைஞ்சி சனிய பாக்குறாரு. அந்த பையன் அந்த நாள் முழுக்க அவங்க தகப்பனோடையே இருக்கணும். ஒருவேளை அப்படி இருக்க முடியாம போச்சுன்னா, இல்ல அந்த நாள் முழுக்க அவன் அவங்க அப்பாவை பார்க்க முடியாம போச்சுன்னா, இனி இந்த ஜென்மத்தில
அவங்க 2 பேரும் பார்த்துக்கவே முடியாது. நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பையன் ரோகம் வந்து படுத்த படுக்கையாவே ஆயிடுவான். ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, அதனால எக்காரணம் கொண்டும் அந்த பையனை அவங்க தகப்பனார விட்டு பிரியாம பாத்துக்குங்க. கண்டிப்பா சாமி. நீங்க சொல்றதையெல்லாம் வச்சு பாக்கும்போது எங்க வீட்ல டிரைவரா வேலை பாக்குற வினய் தான் அந்த பையனுக்கு அப்பான்னு தெரியுது. அதனாலதான் அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ நெருக்கம் இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சும்மா. அப்ப நீங்க தேடி வந்த ஆளு அந்த டிரைவரா தான் இருக்கணும். அந்த டிரைவர்கிட்ட சொல்லி சூரிய கிரகணம் நடக்க போற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பையனை விட்டு பிரியாம இருக்க சொல்லிடுங்க. சரிங்க சாமி, கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது சாமி. நான் வரேன். போயிட்டு வாங்கம்மா. ஐயோ, இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்களோ? ஐயோ, தெரியலையே. இப்ப என்ன பண்ணுவேன்? ஐய, என்ன அண்ணியும் கூட வராங்க? அப்படின்னா இவங்க என்ன ஃபாலோ பண்ணி வரல, வேற எதுக்கோ தான் இங்க வந்திருக்காங்க. நான் இங்கேயே நின்னுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உங்க கண்ணுல நான் மாட்டிக்குவேன். எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இந்த ரிங்டோன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. பா, சீக்கிரமா வண்டி எடு. இவங்க நடையில ஏதோ திருட்டுத்தனம் தெரியுது. யாரா இருக்கும்? அம்மா, எங்க போனாங்க? மித்ரா, என்ன வீட்ல ஒருத்தரையும் காணோம்? எங்க போனாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி, அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன மாப்ள, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? வீட்ல வேற யாரும் இல்ல? அத்தை, நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். வீட்ல யாருமே இல்ல. எல்லாரும் வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, ஆமா, எங்க போயிருப்பாங்க? என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையே. அது சரி, நீங்க எங்க தனியா போயிட்டு வரீங்க? அதுவா மாப்ள? என்னத்த, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நானு கோயிலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, அதான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றீங்க, நெத்தியில திருநீர் குங்குமம் எதுவுமே இல்லையே? ஐயோ, என்ன விபூதி இல்லையா? எப்படி? அது ஆட்டோல வந்த மாப்ள, அந்த எதிர்காத்துல விபூதி அழிஞ்சிருச்சு போல. ஓகே ஓகே. அப்பாடா, தப்பிச்சோம். மாப்ள, நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் போட்டு தரட்டுமா? இல்ல அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். சரிங்க மாப்ள.
கண்டிப்பா அந்த விக்ரமோட அப்பா வினய் தான்னு நான் உறுதியா நம்புறேன். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அவங்க 2 பேரோட நடவடிக்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. விக்ரமுக்கு ஒண்ணுன்னா அந்த வினய்க்கு அப்படியே பொத்துக்கிட்டு கோபம் வருதும், அந்த வினய்க்கு ஒண்ணுன்னா அந்த குட்டி பையனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது. இதெல்லாம் ரத்த சொந்தம் இல்லாமையா வரும்? இருந்தாலும் இந்த விஷயத்துல ஜோசியர் ஒரு இக்க வச்சில சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகணும்னா வர வெள்ளிக்கிழமை சூரிய கிரகணம் வரைக்கும் நாம வெயிட் பண்ண வேண்டியதுதான். அதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் ஒரு பிளான போட வேண்டியதுதான். அதுக்கு என்ன பிளானுக்கா பஞ்சம் நாகு? சிறப்பா போட்டுட்டா போச்சு. முக்காடு மாஸ்க்லாம் போட்டு போகிறத பார்த்தா அந்த நாகலட்சுமிங்கிறது கன்ஃபார்ம். ஆனால் எதுக்கு எங்களை பார்த்து பயந்து விடணும்? அந்த நாகு ஏதோ பெரிய தப்பு பண்ணுது. அது நம்ம யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா இப்படி பயந்து ஓடணும்னு அவசியமே இல்லையே. இந்த இடத்துல அப்படி பெரிய தப்பு என்ன பண்ண முடியும்? இப்பதாம்மா ரொம்ப நிம்மதியா இருக்கு. மனசுல இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. தேன்மொழி வேற காலேஜ் படிப்பை முடிக்க போறா. அவளுக்கு கல்யாணம் காட்சின்னு ஏதாவது பண்ணா முதல்ல ஜாதகத்தை தான் எல்லாருமே கேட்பாங்க. என்ன பண்றதுன்னு ரொம்ப நாளாவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. தேன்மொழிக்கு ஜாதகம் எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாம கட்டமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு மித்ரா. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்ரா. மித்ரா, என்ன மித்ரா நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருக்க? என்னம்மா சொன்னீங்க? அட கடவுளே, என்ன சொன்னேனா? அப்போ நான் சொன்னது எதுவுமே நீ கேட்கவே இல்லையா? அதெல்லாம் இல்லம்மா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அதான். நானும் வீட்ல இருந்து கிளம்பினப்பல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னோட மைண்ட் ஆஃபாவே இருக்குமா? உன் முகமும் ஒரு மாதிரியாவே இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. உன் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா. உனக்கா எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. மா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் கார்ல இருக்கீங்களா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். உனக்கு ஜாதகம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? சரிப்பா, நீ போய் பார்த்துட்டு வா. சரி, நாங்க வெயிட் பண்றோம். சரிம்மா. வாம்மா. சாமி, வணக்கம். வாங்க, உட்காருங்க. சரிப்பா, சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை, அது வந்து சாமி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுப்பா. இப்போ 2 லேடிஸ் உங்களை பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா கொஞ்சம் தடிமனா பட்டு சாரி நகையெல்லாம் போட்டுட்டு வந்து ஜோசியம் எதுவும் பார்த்தாங்களா? ஆமா, ஏன் கேட்குற? இல்லை சாமி, அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இதுதான் அவங்க கொடுத்த ரேகை. ரொம்ப நன்றி சாமி, வரேன். மித்ரா,
ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னொன்னு எடுத்துக்கிறேன். பாட்டி பாட்டி பாட்டி, உன் வயசுக்கு நீ இப்ப சாப்பிட்ட ஸ்வீட்டே ரொம்ப ஜாஸ்தி பாட்டி. போதும், இதுக்கு மேல நீ சாப்பிட்டாதான் அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். ஒரு நாள் சாப்பிட்றதுல ஒன்னும் ஆயிடாது தேனு. இனிப்போ கசப்போ சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிட்டா உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஆமாம்மா, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம்? ஆமாப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானும் மித்ராவும் தேனோட ஜாதகத்தை பாக்குறதுக்கு போயிருந்தோம். இவளுக்கு அப்படியா? நேரம் ரொம்ப நல்லா இருக்கான். கல்யாணத்துக்கு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு.